السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعد. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وذكر فإن الذكرى تنفع المؤمنين. صدق الله العظيم. கண்ணியமான சகோதரர்களே, அன்பார்ந்த ஈமானி உறவுகளே, அல்ஹம்துலில்லா, மாஷா அல்லாஹ். தற்போது நாங்கள் இஸ்லாமிய பொது வருடம் முஹர்ரம் மாதத்துடைய 2வது நாளில் நாங்கள் இருக்கிறோம். அன்பார்ந்த உறவுகளே, இந்த முஹர்ரம் மாதத்தை அடைந்துள்ள நாம் 2 விடயங்களை நாம் சிந்திக்கணும். நாங்கள் குர்ஆன் ஓதுறது, இபாதத் செய்கிறது, எப்படி ஒரு இபாதாத்தோ எப்படி ஒரு வணக்கமோ அது மாதிரி அன்பார்ந்த உறவுகளே, இந்த வருடம், அதாவது கழிந்த வருடம் நாங்கள் என்ன செஞ்சோம் என்றதை நாங்கள் மேல் பரிசோதனை செய்கிறது அது எங்களோட பொறுப்பு, கட்டாய கடமை. கடந்த காலத்தில் எங்களோட ஈமானுடைய ஹாலாத் என்ன, எங்களோட இபாதாத்துடைய ஹாலாத் என்ன, எங்களோட குடுக்கல் வாங்கல், மற்ற இனிய விடயங்கள், குடும்ப உறவுகளோடு நாங்கள் சேர்ந்து வாழ்கிறது, எங்களோட அஹ்லாக். அன்பார்ந்த உறவுகளே, சகோதரர்களே, ஒவ்வொருவரும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. என்ற காலங்கள், நேரங்கள் மிக மிக பொறுமதியானது. சென்ற வருடம் எங்களோட வாழ்ந்த எத்தனை உறவுகள் இந்த முஹர்ரத்தில் இல்லை. அடுத்த முஹர்ரத்தில் நாங்கள் இப்போமா இல்லையா, அல்லாஹ் ஆலம். அன்பார்ந்த உறவுகளே, நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ காலத்தை நாங்கள் கழித்துட்டோம். எங்களுக்கு செல்லலாம், நாங்கள் 30 வருடங்கள், 40 வருடங்கள், 50 வருடங்கள் நாங்கள் வாழ்ந்தோம்னு எங்களுக்கு சொல்லலாம். ஆனால் நீங்கள் எவ்வளோ காலம் வாழப்போகிறோம் என்று எங்களுக்கு சொல்ல முடியாது. எனவே அன்பார்ந்த உறவுகளே, எங்களுக்கு ஒரு மௌத்து ஒன்றிக்கு, மௌத்துக்கு பின்னால் முடிவே அழிவே இல்லாத ஒரு வாழ்க்கை ஒன்றிக்கு. இந்த கழித்த ஒரு வருடத்துக்குள்ள நாங்கள் என்ன செஞ்சோம் அதை நீங்கள் கட்டாயம் மேல் பரிசோதனை செய்யணும். அன்பார்ந்த உறவுகளே, 2வது விடயம் இப்போ நாங்கள் இஸ்லாமிய பொது வருடம் முஹர்ரம் மாதத்தில் நாங்கள் இருக்கின்றோம். இந்த வருடம் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? அன்பார்ந்த உறவுகளே, இன்று அதிகமானவங்க நினச்சி கொண்டிருக்கிறாங்க, இஸ்லாம்னு சொன்னால் தொழுகை பற்றி, நோன்பை பற்றி, சதகா ஜகாத்தை பற்றி, உம்ரா ஹஜ்ஜை பற்றி, குடும்ப உறவுகளோடு சேர்ந்து வாழ்றதை பற்றி இஸ்லாம் பேசுகிற மார்க்கம் என்று. அன்பார்ந்த உறவுகளே, இஸ்லாம் வெறுமனே இபாதாத்தை மட்டும், குடுக்கல் வாங்கலை மட்டும் பேசுகிற ஒரு மார்க்கம் அல்ல. ஒரு மனிதன் ஒரு புல்ல பிறந்தது முதல் அந்த புல்ல கபருக்கு பேய்த்து அதுக்கு பின்னால் மறுமையுடைய வாழ்க்கை, சொர்க்கத்துடைய வாழ்க்கை, நரகத்துடைய வாழ்க்கை பற்றியும் பேசின ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம். என்ன சொல்ல வாரண்ட அன்பார்ந்த உறவுகளே, இந்த முஹர்ரம் மாதத்தில் நடந்த ஒரு சம்பவம் தான் ஹிஜ்ரத். நபியுடைய இந்த ஹிஜ்ரத் எங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் என்ன, இந்த ஹிஜ்ரத்தின் மூலமாக நீங்கள் பெற வேண்டிய படிப்பினை என்ன? அன்பார்ந்த உறவுகளே, நபியாவாங்க அவங்களோட அந்த ஹிஜ்ரத் பயணத்தை நபியாங்க பிளான் பண்ணினாங்க. நபியாவாங்க இந்த ஹிஜ்ரத் பயணத்தை பிளான் பண்ணினாங்க. யாரோட போகிற, எப்போ போகிற, எந்த நிலைமையில் போகிற. அன்பார்ந்த உறவுகளே, நாங்கள் எங்களோட வாழ்க்கைக்கு ஒரு கட்டாயம் பிளானிங் அவசியம். ஏன்னா இப்போ நாங்கள் ஒரு ஊட்ட கெட்டுறதுன்னு சொன்னால் எங்கள்கிட்ட ஒரு பிளான் நீக்கும். நாங்கள் ஒரு வாகனத்தை எடுக்கிறோன்னு சொன்னால் எங்கள்கிட்ட ஒரு அந்த வாகனத்தை பற்றி ஒரு பிளான் நீக்கும் எங்கள்கிட்ட. அன்பார்ந்த உறவுகளே, மௌத்துக்கு பின்னால் எங்களோட வாழ்க்கையாயிருக்கலாம், இந்த துன்யாவுடைய வாழ்க்கையாயிருக்கலாம், இதுக்குண்டான உங்களோட திட்டம் என்ன, பிளான் என்ன? அன்பார்ந்த உறவுகளே, வாழ்க்கைக்கு ஒரு கட்டாயம் பிளானிங் அவசியம். பிளான் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். சென்ற வருடம் நாங்கள் என்ன செஞ்சோம் அதை மேல் பரிசோதனை செய்யுங்க. இந்த வருடம் நீங்கள் என்ன செய்ய போகிறோம் அதே அன்பார்ந்த உறவுகளை பிளானிங் பண்ணுங்க, வாழ்க்கையை திட்டமிடுங்க. ஆனால் ஒன்று, எங்களோட பிளானிக்கென இதை யார்ட்டையும் சொல்ல வேணாம். அன்பார்ந்த உறவுகளை. ஏன் தெரியுமா? நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, அல் ஐனு ஹக்குன்
100 உண்மையானது. உங்களோட பிளான், உங்களோட திட்டத்தை நீங்கள் யார்கிட்ட சரி சொல்ல போனால் அது ஒரு நாளும் நடக்காது. நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், துவா செய்யுங்க, அதற்கான முயற்சி செய்யுங்க அன்பார்ந்த உறவுகளே. இனி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அடைந்திருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய பொது வருடம் இந்த முஹர்ரம் மாதத்தில் பரக்கத்தின் பொருட்டால் யார் யாரெல்லாம் நோயினால் கஷ்டப்பட்டு இருக்கின்றார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுப்பானாக. இந்த வருடத்தை எந்தவித சிக்கல்கள், பிரச்சனைகள், ஆபத்துக்கள் இல்லாமல் அல்லாஹ் எங்களையும் புற உலகத்திலும் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயதிபர்கள், உலமாக்கள் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாத்து அனைவருக்கும் அல்லாஹ் நீண்ட ஆயுளையும் சரி சுகத்தையும் கொடுப்பானாக என்று சொல்லி துவா செய்தனாக விடை பெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.